செட்டிநாடு மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா. 2 மஷ்ரூம் பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒன்று 200 கிராம். இதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 4 காஷ்மீரி மிளகா, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி சேர்த்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிளகு சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியணும், சோம்பெல்லாம் பொரியணும். இப்போ 4 காஷ்மீரி மிளகாவையும் சேர்த்து அதோட 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம், 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 1.5 தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். 1.5 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிளறி விடணும். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடும். ஸோ நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணி வந்துருச்சு. அதுலேருந்து தண்ணி விட்டது, அந்த தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நல்லா வற்றணுங்க. ஸோ தண்ணி வற்றின பிறகு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சுருளை திரும்ப கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கி எடுத்தோம் அப்படின்னாலே சூப்பரான செட்டிநாடு மஷ்ரூம் சுக்கா, அதாவது செட்டிநாடு சிக்கன் சுவையிலேயே அப்படியே இருக்கும். நல்லா காரசாரமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மூடி போட்டுங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டு எடுத்திங்கனாலே சூப்பரான காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடுனாலே காரசாரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காரசாரமாக இருந்துச்சு. இறக்கி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். நான் ஃப்ளேவருக்காண்டி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நான் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தாங்க பண்ணினேன். ஆனால் ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு எனக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்ணுன்னு. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு, அது இந்த மழை நேரத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே நான்வெஜ்ஜுன்னு நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ அது அந்த டேஸ்ட்லேயே கண்டிப்பாக இருக்கும். அதோட ரசமும் வச்சு நான் சாப்பிட்டேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த செட்டிநாடு காளான் சுக்காவை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சென்டர் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.